Hi, hello, welcome to Trackmore in Civil. இந்த வீடியோவில் நம்ம finite element analysis second unit பார்க்கலாம். Second unit, in this video we are going to see, that is in finite element analysis we are going to see unit 2. In unit 2 we are going to see the topic as triangular element. Triangular element in syllabusல ஒரு topic கொடுத்திருப்பாங்க, அதில் இருக்கக்கூடிய sums பார்க்கலாம். Evaluate the shape function n1, n2 and n3 at the interior point P ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க 3.85, 4.8 for the triangular element. So evaluate, what they have said is evaluate the shape function for n1, n2 and n3 at the interior point P, that is 3.85, 4.8 for the triangular elementக்கு இந்த டேட்டாஸ் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இது என்ன சொல்லலாம் அப்படின்னா லீனியர் ஸ்ட்ரெயிட் ட்ரையாங்குலர் எலமெண்ட் அப்படின்னாலும் ஆர் கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரெயின் ட்ரையாங்குலர் எலமெண்ட், அப்படி இல்லைன்னா ஷேப் ஃபங்க்ஷன் இல்லை ட்ரையாங்குலர் எலிமெண்ட் எது கொடுத்துருந்தாலும் நீங்கள் இதை பேஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணணும். ஓகேவா? வாட் ஐம் சேயிங், கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? லீனியர் ஸ்ட்ரெயின் ட்ரையாங்குலர் எலமெண்ட்னாலும் கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரெயின் ட்ரையாங்குலர் எலமெண்ட்னாலும் வெறும் ஷேப் ஃபங்க்ஷன் அட் தி ட்ரையாங்குலர் எலமெண்ட், இதில் எந்த கொஷினில் எந்த மாதிரி கொஷின் கொடுத்துருந்தாங்களோ இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். தென் வாட் தே ஹவ் கிவன், இந்த மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்துட்டாங்க, தட் இஸ் ட்ரையாங்குலர் எலமெண்ட் சொல்லிட்டாங்க இல்லையா கொஷினில். அப்போது எக்ஸு ஒய் ஆக்சஸை ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துட்டாங்க. இது ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் பாயிண்ட்டு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, அதான் வந்து இது வந்து எக்ஸ் வேல்யூ, இது வந்து ஒய் வேல்யூன்னு எடுத்துக்கலாம். ரெண்டு பாயிண்ட் இருக்கனால x1 எக்ஸு ஒய் வேல்யூ, இந்த மூணு கொஷின் இருக்கிறதுனால அதில் வந்து x1 y1, x2 y2, x3 y3 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். தென் x1 வேல்யூ வந்து 1.5 கொடுத்துருக்காங்க. தென் பக்கத்தில் y1 வேல்யூ 2, தென் x2 வேல்யூ 7, y2 வேல்யூ 3.5, தென் தேர்ட் பாயிண்ட் வந்து x3 y3. அப்போ என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, 4, 7. இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய கொஷின் கிவன் டேட்டா. தென் இதெல்லாம் நம்ம பாயிண்ட்ஸு கொஷினில் கொடுத்துருக்க டேட்டாஸு கிவன் டேட்டா. எக்ஸ் வேல்யூ 3.85, ஒய் வேல்யூ 4.8, x1 வேல்யூ 1.5, y1 value 2, x2 value 7, y2 value 3.5, x3 value 4, y3 value 7. Then நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் இதிலிருந்து, from this what we have to find out is to find the shape function. To find the shape function தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. n1, n2 and n3 at the interior point P. at interior pointல n1, n2, n3, that is n1, n2 அப்படிங்கிறது ஷேப் ஃபங்க்ஷன் சொல்லிட்டாங்க. அதோட n1, n2, n3 ஷேப் ஃபங்க்ஷனோட வேல்யூஸ்லாம் என்ன அதை தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. we know that அது கண்டுபிடிக்க ஷேப் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க ஃபார்முலா, that is n1, n2, n3 கண்டுபிடிக்க ஃபார்முலா இது ஞாபகம் வச்சுக்கோங்க. x is equal to x1 minus x3 into n1 plus x2 minus x3 into n2 plus x3, இது வந்து first equation வச்சுக்கலாம். then y is equal to y1 minus y3 into n1 plus y2 minus y3 into n2 plus y3 gives second equation. இதில் நம்மளுக்கு என்னென்ன தெரியும், இந்த ரெண்டு ஃபார்முலா தான் இம்பார்ட்டண்ட். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து n1, n2, n3 வேல்யூஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இதில் என்னென்ன வேல்யூஸ் நமக்கு தெரியும், x வேல்யூ தெரியும், x1 x2 தெரியும், x3 தெரியும், தென் y1 y2 y வேல்யூ தெரியும். இதிலிருந்து n1 n2 n3 வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். சப்ஸ்டியூட் தி கோஆர்டினேட்ஸ் வேல்யூ, தட் இஸ் x வேல்யூ என்ன தெரியுமா, x is equal to தானே சொல்லியிருக்காங்க, x is equal to x1 minus x3 into n1 plus x2 minus x3 into n2 plus x3. இதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதுதான். x வேல்யூ நமக்கு தெரியுமா, what is x வேல்யூ, that is 3.85. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. is equal to x1 வேல்யூ 1.5, இப்போ 1.5 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. மைனஸ் ஆஃப் x3 வேல்யூ என்ன, x3 வேல்யூ 4, இப்போ 4 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. இன்டூ ஒன்லி சப்ஸ்டியூஷன் தான், இன்டூ n1 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். n1 ப்ளஸ் x2 வேல்யூ என்ன 7 மைனஸ் x3 வேல்யூ 4. நீங்கள் ஞாபகம் வச்சுக்கக்கூடியது ஷேப் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்லி இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா நம்ம ஈஸியாக சப்ஸ்டியூட் பண்ணி n1, n2, n3 வேல்யூஸ் கண்டுபிடிச்சிடலாம். தென் n2 ப்ளஸ் x3 வேல்யூ 4, இது வந்து தேர்ட் ஈக்குவேஷனை வச்சுக்கலாம். தென் ஃப்ரம் செகண்ட் ஈக்குவேஷனில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணும், y வேல்யூ என்ன தெரியுமா 4.8, தென் y1 வேல்யூ தெரியும், y2 வேல்யூ தெரியும், y1 மைனஸ் y3, y1 2 y3 வந்து 7,
அப்போ 2 minus 7 into n1 plus 3.5 minus 7 na y2 minus y3 y2 3.5 7 அப்போ 3.5 minus 7 into n2 plus y3 value 7 போட்டிங்கன்னா fourth equation இது வந்து third equation இது வந்து fourth equation வச்சுருக்காங்க இதிலிருந்து நம்ம calculate பண்ணி values கண்டுபிடிக்கலாம் then equating equation 3 becomes equation 3 என்ன ஆகுது அப்படின்னா substitute பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது 3.85 is equal to minus 2.5 n1 plus 3 n2 plus 4 கிடைக்குதா equation 3 என்ன equation 3 பாருங்க 3.85 is equal to 1.5 minus 4 n1 னா அப்போ minus 1.5 minus 4 அப்படின்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு 4லேருந்து minus 1.5 பண்ணிங்கன்னா மைனஸ் வேல்யூ கிடைக்குமா லார்ஜர் நம்பர் சிம்பிள் இன்டூ n1 கிடைக்கும் ப்ளஸ் 7 minus 4 என்ன 5 n2 ப்ளஸ் 4 அதான் அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் இதுவும் சப்ஸ்டியூட் பண்ணும் 4.5 is equal to 2 minus 7 என்ன மைனஸ் லார்ஜர் நம்பர் சிம்பிள் minus 5 n1 வருமா ப்ளஸ் 3.5 minus 7 minus 3.5 into n2 plus 7 அதை தான் போட்டிருப்பாங்க ஜஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் தான் இங்கே பாருங்கள் 3.85 from third equation becomes 3.85 is equal to minus 2.n1 அந்த நான் இப்போ சொன்னல minus 2.n1 plus 3n2 plus 4 இதிலிருந்து என்ன பண்ணியிருக்காங்க 3.85 is equal to இங்கே பாருங்கள் 3.85 இங்கே ஒரு 4 இருக்கா அப்போ இங்கே 4 இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் ஆகிடுமா அப்போ 3.85 minus 4 அப்போ லார்ஜர் நம்பர் சிம்பிள் என்ன மைனஸ் இந்த பக்கம் 4 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 3.85 minus 4ன்னு வரும் அப்போ 3.85 minus 4னா 0.15 லார்ஜர் நம்பர் சிம்பிள் 4 தான் லார்ஜர் இங்கே அப்போ 4 வந்து இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் ஆயிடும் ஸோ மைனஸ் சிம்பிள் போட்டுக்கும் லார்ஜர் நம்பர் சிம்பிள் இஸ் ஈக்குவல் டு minus 2.5 n1 plus 3 into n2 இதே மாதிரி தான் equation 5 becomes 5 என்ன ஆகுது 2.5 n1 minus 3 n2 is equal to 0.15 that is 2.5 n1 இந்த பக்கம் வந்துச்சா plus n2 இங்கே வந்து ப்ளஸ் இருக்கிறத மைனஸாக மாற்றிருக்காங்க அவ்வளோதான் இப்போ n1 வந்து ப்ளஸ்ஸாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே மைனஸ் இருக்கா 2.5 n1 இங்கே வந்து ப்ளஸ்ஸாக மாற்றணும் அப்படின்னா தட் இஸ் இங்கே ப்ளஸ் இருக்குது அப்போ மைனஸ் வரும் 3n2 இஸ் ஈக்குவல் டு இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸாக இருக்கிறது ப்ளஸ் ஆகிடுச்சு ஒன்லி மைனஸ் ப்ளஸ் சிம்பிள் மாற்றிருக்காங்க அவ்வளோதான் இதை வந்து 5th ஈக்குவேஷன் வச்சுக்கிட்டாங்க நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் 4 becomes 4 என்ன ஆகுது ஏற்கனவே கால்குலேட் பண்ண மாதிரி 4.8 இஸ் ஈக்குவல் டு minus 5 n1 minus 3.5 n2 plus 7 இதுலேருந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் 4.8 இங்கே 7 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 4.8 minus 7 வருமா அப்போ லார்ஜர் நம்பர் சிம்பிள் என்ன மைனஸ் அப்போ 7 minus 4.8 என்ன 2.2 ப்ளஸ் வந்து இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் ஆகிடும் 4.8 minus 7 ஆகும் அப்போ minus 7 என்ன ஆகும் இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் ஆகும் அப்போ மைனஸு ப்ளஸ்ஸு 4.8 இப்போ என்ன கிடைக்கும் 2 பாயிண்ட் அப்போ லார்ஜர் நம்பர் சிம்பிள் என்ன மைனஸ் இதான் இங்கே போட்டிருக்காங்க minus 2.2 is equal to 5 n1 minus 3.5 n2 இதுலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க is equal to n1 வேல்யூ என்ன மைனஸில் இருக்கா அதை ப்ளஸ்ஸாக மாற்றிச்சுன்னா மீதி டேர்ம்ஸ் எல்லாம் சிம்பிள்ஸ் சேஞ்ச் ஆகுமா minus 5.n1 ப்ளஸ்ஸாக மாற்றிச்சுன்னா 5n1 ப்ளஸ் எப்படி ப்ளஸ் வரும் இங்கே மைனஸ் இருக்குது அதனால் ப்ளஸ் போட்டுக்கிட்டோம் 3.5 n2 is equal to இந்த சைடு வரும்போது மைனஸ் இருக்கிறது ப்ளஸ்ஸாக மாற்றிக்கிட்டோம் 2 is equal to 6th equation நம்மளுக்கு 5th equation 6th equation கிடச்சிருக்கு அப்போ சால்விங் ஈக்குவேஷன் 5 and 6 நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம்ல அல்ஜிப்ராலெலாம் படிச்சிருப்போம்ல இன்டகிரேட்டிங் ஈக்குவேட்டிங் தட் ரெண்டு ஈக்குவேஷன் ஈக்குவேட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி தான் நியூமெரிக்கல் மெத்தட்ஸ்லையும் படிச்சிருப்போம் 2.5 தட் இஸ் 5th equation என்ன 2.5 n1 minus 3 n2 is equal to 0.15 5th equation then 6th equation என்ன 5 n1 plus 3.5 n2 is equal to 2.2 6th equation இது ரெண்டையும் சால்வ் பண்ணலாம் பாருங்கள் சால்விங் ஈக்குவேஷன் 5 and 6 ஈக்குவேஷன் 5 into 6ல் என்ன இருக்குது 3.5 இருக்கா அப்போ 2.5 into 3.5 போட்டால் 8.5 n1 வரும் 2.5 into that is 5th equation into 3.5 இன்டூ பண்ணியிருக்காங்க தட் இஸ் ஈக்குவேஷன் 5 into 3.5 போட்டிங்கன்னா 2.5 into 3.5னா 8.75 n1 கிடைக்கும் மைனஸ் 3 into 3.5 10.5 n2 is equal to 0.15 into 3.5னா 0.525 தென் ஈக்குவேஷன் 6 என்ன ஆகுது அப்படின்னா
ஈக்குவேஷன் 6 இன்ட்டு 3 மொதல் வந்து 5 இன்ட்டு 3.5 போட்டோம். இப்போ ஏதாச்சும் ஒரு டேர்ம் நம்ம கேன்சல் பண்ணால் தான் நம்மளுக்கு வேல்யூ கிடைக்கும். அப்போ ஏதாச்சும் ஒரு டேர்ம் கால்குலேட் பண்ணும்போது இந்த n2 வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ 6th ஈக்குவேஷன் இன்ட்டு 3.3 போட்டிங்கன்னா மேலே என்ன இருக்குது 5th ஈக்குவேஷனில் 3. அப்படி தானே நம்ம ஈக்குவேட் பண்ணுவோம் எப்போவுமே சின்ன வயசில் படிச்சிருப்போம் சின்ன கிளாஸில். ஈக்குவேஷன் 6 இன்ட்டு 3 நீங்கள் என்னென்னா இந்த வேல்யூஸை கூட மாற்றி எழுதிக்கலாம். நான் இதில் இது மாற்றி எழுதியிருக்கேன். ஈக்குவேஷன் 6 இன்ட்டு 3 அப்போ என்ன வரும் 5 இன்ட்டு 3 15 n1 ப்ளஸ் 3.5 இன்ட்டு 3 10.5 n2 இஸ் ஈக்குவல் டு 2.5 இன்ட்டு 3. நான் இந்த டேர்ம் தான் இன்ட்டு ஈக்குவேஷன் 6 இன்ட்டு 3 போட்டிருக்கேன். ஈக்குவேஷன் 6 இன்ட்டு 3 போட்டிருக்கேன். ஈக்குவேஷன் 5 இன்ட்டு 3.5 போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா இது கூட மாற்றி எழுதிக்கலாம். தென் இப்போ இங்கேயும் 10.5 ரெண்டு ஈக்குவேஷன்லையும் 10.5 கிடச்சிச்சா. அப்போ ரெண்டும் மைனஸ் இருக்குது ப்ளஸ் இருக்குது கேன்சல் ஆகுது. தென் என்ன கிடைக்குது இங்கேயும் ப்ளஸ்ஸு இங்கேயும் ப்ளஸ்ஸு. அப்போ நம்ம ப்ளஸ் பண்ணிக்கலாம். 8.75 n1 ப்ளஸ் 15 n1 தட் இஸ் 8.575 ப்ளஸ் 15 போட்டிங்கன்னா 23.75 n1 கிடைக்கும். இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடுச்சு. இஸ் ஈக்குவல் டு இங்கேயும் ப்ளஸ் இருக்குது இங்கேயும் ப்ளஸ் இருக்குது. அப்போ லாஜிக் நம்பர் சிம்பிள் ப்ளஸ்ஸு. அப்போ 6.6 ப்ளஸ் 0.525 போட்டிங்கன்னா 7.125. இதிலிருந்து நம்மளுக்கு n வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். தட் இஸ் n1 இஸ் ஈக்குவல் டு 23.5 பை 7.125 போட்டிங்கன்னா n1 வேல்யூ கிடச்சிருக்கு. அப்போ n1 வேல்யூவை 5th ஈக்குவேஷன் இல்லை 6th ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இங்கே வந்து 5th ஈக்குவேஷனில் இல்லை 6th ஈக்குவேஷன் n வேல்யூ கிடச்சிச்சு. அப்போ 2.5 n1 வேல்யூ என்ன 0.3 மைனஸ் 3 n2 இஸ் ஈக்குவல் டு 1.5. பாருங்கள் 2.5 n1க்கு பதிலாக 0.3 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். மைனஸ் 3 இன்ட்டு n2 இஸ் ஈக்குவல் டு தட் இஸ் இந்த வேல்யூவில் 0.15. அப்போ 2.5 இன்ட்டு 0.3 0.75 minus 3n2 is equal to 0.15. அப்போ என்ன கிடைச்சிருக்கு minus 3n2 is equal to இது வந்து இங்கே வந்துச்சுன்னா இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் ஆகுமா. அப்போ 0.15 என்ன வரும் 0.15 minus 0.75. இப்போ என்ன கிடைக்கும் 0.6 larger number symbol. Then n2 is equal to 0.2. மைனஸ் பண்ணுறீங்களா இல்லை கிடைக்கும். ஈக்குவேட் பண்ணும்போது n2 வேல்யூ கிடச்சிருச்சு. நம்மளோட கண்டிஷன் என்ன பார்த்தீங்கன்னா we know that n1 n2 n3 is equal to 1. இதுதான் நம்மளோட கண்டிஷன். நம்ம வேல்யூஸ் வந்து இந்த மாதிரி தான் கொண்டு வரணும். 2.5 it is 2.5 into 0.3 0.75 1.5 ஈக்குவேட் பண்ணுங்கள். நம்மளுக்கு வந்து n2 is equal to 0.2 கிடச்சிருக்கு. இப்போ ஈக்குவேட் பண்ணிங்கன்னா 0.2 கிடச்சிருக்கும். தென்னு நம்மளோட கண்டிஷன் என்ன இதுதான் மெயின். இதுதான் நம்மளோட கண்டிஷன். we know that n1 plus n2 n is equal to 1. இதுதான் நம்மளோட கண்டிஷன். n1 plus n2 plus n3 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 is equal to 1 கிடைக்கணும். அப்போ நம்மளுக்கு n1 வேல்யூ தெரியும் 0.3 plus n2 வேல்யூ தெரியும் 0.2 plus n3 என்னன்னு கண்டுபிடிக்கணும் is equal to 1. இப்போ n3 is equal to 0.5. இதுதான் ரிசல்ட் எழுதியாச்சு. சேஃப் ஃபங்க்ஷன் அட் தி இன்டீரியர் பாயிண்ட் P n1 is equal to நம்மளுக்கு கிடச்சிருக்கா. நம்மளோட கண்டிஷன் என்னென்னா n1 plus n2 plus n3 is equal to 1. இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இங்கே வேல்யூஸ் மாற்றி போட்டுக்கோங்க. இஃப் சப்போஸ் கொஞ்சம் வேல்யூஸை வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னாலும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகே தென் பார்த்து எழுதிக்கோங்க. திஸ் இஸ் அந்த கான்செப்டில் நான் இந்த சம் போட்டிருக்கேன். இந்த மாதிரி சம்ஸ் கேட்டாலும் ஷேப் ஃபங்க்ஷன் கேட்டு லீனியர் ஸ்ட்ரைன் ட்ரையாங்குலர் எலமெண்ட் ஒரு கான்ஸ்டன்ட் ட்ரைன் ட்ரையாங்குலர் எலமெண்ட் எது கேட்டாலும் இதான் நீங்கள் சால்வ் பண்ணணும். இப்படி தான் சால்வ் பண்ணணும் n1 n2 வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் எல்லா சம்ஸ் இந்த ஃபார்ம் மெத்தடில் எந்த சம் கேட்டாலும் ஷேப் ஃபங்க்ஷனில் இப்படி தான் சால்வ் பண்ணணும். பார்த்து நோட் பண்ணிக்கோங்க கிளியராக. இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் கமெண்ட் மீ இன் கமெண்ட் செக்ஷன் and note it clearly.
ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க, அப்புறமா பாருங்கள். நான் எந்த வீடியோ போட்டாலும் ஃபஸ்ட்டு நீட்டாக எழுதிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒன்ஸ் வந்து கிளாஸ் கவனிங்க, அப்புறம் கண்டிப்பாக புரியும். நீங்கள் எழுதுந்து வச்சு கிளாஸ் பாருங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கிவன் டேட்டா கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்டஸில் எழுதியிருக்கோம். தென் நம்ம என்ன வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, n1 n2 n3 at the interior point P. இந்த வேல்யூலாம் கண்டுபிடிக்கணும். தென் ஃபார்முலா டு ஃபைண்ட் சேப் ஃபங்க்ஷனுக்கு இதுதான் மெயின் ஃபார்முலா. இது ரெண்டு வச்சு தான் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஃபார்முலா மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் மெயின். சேப் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரெண்டு ஃபார்முலா தான் மெயின். தென் கோஆர்டினேட்ஸ் இதுலேருந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம் வேல்யூஸ்லாம். தென் இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன், ஃபோர்த் ஈக்குவேஷன். Equation 3 becomes 3.85. இதிலிருந்து நம்ம equation 4 equation 5 கொண்டு வந்துட்டோம். equation 4லேருந்து equation 6 மேக் பண்ணுறோம். இது ஈஸி, பார்த்து தான் எழுதணும்னு கிடையாது. நீங்களே உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா நீங்களே சால்வ் பண்ணிக்கலாம். தென் equation 5 and 6 சால்வ் பண்ணுறோம். equation 5 into 3.5 போட்டிருக்கேன், equation 6 into 3 போட்டிருக்கேன். நீங்கள் இது வேணாலும் எடுத்துக்கலாம். y பிகாஸ் ப்ளஸ் மைனஸ் இருக்குது, ஈஸியாக கேன்சல் பண்ணிடலான்னு நான் இந்த டேர்ம் எடுத்திருக்கேன். தென் n1 வேல்யூ கிடச்சிருச்சு. n1 வேல்யூ கிடச்சதுனால n1 வேல்யூவை 5th இல்லை 6th ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். நான் 5th ஈக்குவேஷனில் n1 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி n2 வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கேன். நீங்கள் எதில் ரெண்டுத்தில் எது வேணாலும் கண்டுபிடிச்சிக்கலாம். தென் n2 வேல்யூ கண்டுபிடிச்சாச்சா, தட் இஸ் 0.75. இந்த பக்கம் வந்துச்சுன்னா தட் இஸ் என்ன ஆகும், இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் ஆகுமா, 0.75. இங்கே வந்து ப்ளஸ்ஸு 1.5 இருக்கா, 0.15. அப்போ என்ன கிடைக்கும், 0 7ல் 1 போயிடுச்சுன்னா 6 ப்ளஸ் லார்ஜர் நம்பர் சிம்பிள் என்ன மைனஸா, அப்போ 0.6 கிடைச்சிச்சு. அப்போ -3 n2 is equal to 0.60வா, ரெண்டும் ஒன்று தானே. n2 is equal to 0.2. நம்மளோட கண்டிஷன் என்ன, இதோ நம்மளோட கண்டிஷன் n1 n2 n3 வந்து இஸ் ஈக்குவல் டு 1 இருக்கணும். அப்போ n1 + n2 + n3 ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்கணும். அப்போ நம்மளுக்கு n1 வேல்யூ கிடச்சிச்சு 0.3, n2 வேல்யூ 0.2. அப்போ இதுலேருந்து n3 கண்டுபிடிச்சிடலாமா. அப்போ n1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், n2 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், n3 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா n3 கண்டுபிடிக்கணும் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ 0.3 + 0.2 0.5 இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ n3 இஸ் ஈக்குவல் டு 1 - 0.5 0.5. அப்போ நம்மளோட ரிசல்ட் என்ன, shape function at interior point P, n1 is equal to 0.3, n2 is equal to 0.2, n3 is equal to 0.5. clear? very easy sum தான், just ஒரு substitute பண்ணுறது, calculate பண்ணி substitute பண்ணுறது மட்டும் தான். if you have any doubts comment me in comment section, and if you need more videos support our channel and subscribe to Track More in Civil Engineering. Thank you for watching and keep watching. Thank you.